Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல hot butter cuttlefish ஒன்று செய்யறது எப்படின்றத காட்ட போறேன். வாங்க இதுக்கு என்னென்ன ingredients தேவைன்றத வீடியோக்குள்ள போய்ட்டு பாப்போம். இதுக்கு நான் எடுத்துக்கிறேன் உப்பு, மிளகுத்தூள், முட்டையோட வெள்ளைக்கரு, மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், கட்டர் கொச்சிக்காய், வெங்காயக்கீரை, சோயா சாஸ், வெள்ளை வெங்காயம், கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், கட்டல் ஃபிஷ் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களோட கட்டல் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கொள்ள போகிறோம். நான் எங்களோட கட்டல் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறேன் எக் ஒயிட் ஒன்றும், உப்பு கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், கட்டல் ஃபிஷ் 300 கிராம் எடுத்துக்கிறேன். நான் இப்படி சின்னதாக வெட்டி கொண்ட கட்டல் ஃபிஷ்ஷுக்கு எக் ஒயிட் ஒன்றே ஊற்றிக்கொள்கிறேன். அதுக்கே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே உப்பு கொஞ்சத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மேரினேஷன் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இப்போ எங்களோட இந்த கட்டல் ஃபிஷ் மேரினேஷன் ஆகி வரும் வரைக்கும் மாவு மிக்ஸினோடு செஞ்சுக்கொள்ள போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்பேன். இந்த மாவு மிக்ஸினை செஞ்சுக்கொள்கிறதுக்கு உப்பு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், கொச்சிக்காத்தூள், மஞ்சத்தூள் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 50 கிராம் கோதுமை மாவும் 25 கிராம் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கிறேன். இதுக்கே நான் கொச்சிக்காத்தூள் 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே மஞ்சத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் கட்டல் ஃபிஷ்ஷுக்கும் உப்பு போட்டிக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த மாவில் எங்களோட மேரினேஷன் பண்ணின கட்டல் ஃபிஷ்ஷை போட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்துட்டு நாங்கள் இந்த கட்டல் ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். கட்டல் ஃபிஷ்ஷை ரவுண்டாக சின்னதாக இப்படி வெட்டி நல்லா இந்த மாவு மிக்ஸினில் பரட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்படி பரட்டி எடுத்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். எல்லா கட்டல் ஃபிஷ்ஷையும் இப்படி செஞ்சுக்கொள்ளணும். எங்களோட கட்டல் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் அடுப்பில் பேன் ஒன்று வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் எங்களோட கட்டல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எங்களோட ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. நாங்கள் இப்படி மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சு எங்களோட கட்டல் ஃபிஷ் எல்லாம் இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். எங்களோட கட்டல் ஃபிஷ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கில் நாங்கள் இதை அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்படி கட்டல் ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் இப்போ எங்களோட இந்த ஹாட் பட்டர் கட்டல் ஃபிஷ்ட கிரேவியை செஞ்சுக்கொள்ள போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் 50 கிராம் பட்டர் எடுத்து அதை நான் இந்த ஹீட் ஆகின பேனில் போட்டுக்கொள்கிறேன். இப்படி பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நான் அதுக்கு 1/2 டீஸ்பூன் வெள்ளை வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். பேஸ்ட் பண்ணி அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். வெள்ளை வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட வெள்ளை வெங்காயத்தில் பச்சை வாசம் போகும் வரைக்கும். இதில் நான் 1 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் போட்டுக்கொள்கிறேன்.
இதுக்கு எங்களுக்கு துண்டு கொச்சிக்காய் சரி அப்படி இல்லாட்டி சில்லி பேஸ்ட் சரி போட்டுக்கொள்ளையிலும். சில்லி பேஸ்ட் போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்களோட விருப்பம் போல் நீங்கள் செஞ்சு கொள்ளையிலும். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே நான் வெங்காயக்கீரை கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சிருந்தேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே நான் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்கிறேன் 1/2 டீஸ்பூன். நீங்கள் உங்களோட காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. ஏண்டா நாங்கள் துண்டு கொச்சிக்காயும் இதுக்கு போட்டிக்கிறதுனால. நான் இதுக்கு உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எங்கிட்ட இந்த கிரேவி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கில் நான் அதில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட கட்டல் ஃபிஷ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட ஹாட் பட்டர் கட்டல் ஃபிஷ் இப்போ ரெடியாகிட்டு நாங்கள் இப்போ அடுப்பில் இந்த எடுத்து டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறோம். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட ஹாட் பட்டர் கட்டல் ஃபிஷ். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இருக்கும். எங்களோட இந்த கட்டல் ஃபிஷ் கறி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்ள எளிமாகும்.